என் தம்பியோட புதுநன்மை விளாக் பார்க்கலாமா? இது தாங்க மாப்பிள்ள. ஐயோ மாப்பிள்ளலாம் இல்லைங்க, இவருக்கு தான் இன்னைக்கு புதுநன்மை கொடுக்க போறாரு. அவரோட துணை மாப்பிள்ள, அதாவது அவரோட தம்பி. மாசுக்கு போக எல்லாருமே ரெடியாகி போயிட்டோம். கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் தலைவருக்கு கிளாஸ் மட்டும் எப்படி எடுக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இறைவார்த்தை வாசிக்க போகும்போது அம்மா ஒரு நடுவில் ரெண்டு பேரும் ஒன்று வணங்கிட்டு மேலே போயிட்டு சத்தமாக மைக் பக்கத்தில் வாய வச்சு இருக்கணும். நான் கேட்டு பக்கத்தில் இருக்கிற கேட்டு கிளாஸை கவனிச்சிங்களா? அப்படியே காணிக்கக்குள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டோம் வரிசையா. பவனிக்கும் போயிட்டு அப்படியே நம்ம உட்கார இடத்துல போய் நார்மலா பின்னாடி இருந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது. என்ன பண்றது, நம்ம தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களாச்சே, நம்ம ஃப்ரண்ட்ல போய் இருக்க வேணாமா? சித்தியும் தம்பியும் பைபிள் ரீட் பண்ணவும் கிளம்பிட்டாங்க. நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். என் பக்கத்தில் இருந்ததோ என் குட்டி தம்பி. அவன் சும்மா இருப்பானா? அவனும் விளையாடிட்டு இருக்க, நானும் விளையாடிட்டு இருக்க. ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு ஆன்ட்டி கிளாஸ் எடுத்தது எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஃபுல் விலாகாக எடுத்து வச்சிருக்கேன். போஸ்ட் பண்ணலாமான்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எல்லாம் காணிக்க கொடுக்கவும் டைம் வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு பின்னாடி வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு தலைவருக்கும் எடுத்து கொடுக்கணும்ல, மெயின் ஹீரோக்கு அவருக்கும் எடுத்து கொடுத்துட்டு நாங்களும் லைன்ல அப்படியே போயிட்டோம். கியூவை மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கோன்னு. சில பிள்ளை காரத்தினால அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு தான் மார்னிங்கே போயாச்சு. சும்மா இருந்துட்டு இருந்த பையனை பிடிச்சி வச்சு வம்பிழுத்துட்டு இருக்காங்களாம்மா எங்கள் அக்கா. அதுக்கப்புறம் என்ன, புதுநன்மை வீட்டில் கேக் கட் பண்ணாமையா சொல்லவா வேணும். மேகி பேக்ஸில் தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் தான் போய் செட் பண்ணி கொடுத்து அப்படியே எல்லாருமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் நம்மளும் நம்ம ப்ரொமோஷனை போட்டுருவோம். நீங்கள் கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக் வேணும்னா கண்டிப்பாக நம்ம மேகி பேக்ஸுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் காலோ இல்லை மெசேஜோ பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லையும் சூப்பராக நம்ம கேக் பண்ணி கொடுத்துருவோம். நினைப்பீங்க அவளே கேட்க பண்ணிட்டு அவளே ப்ரொமோஷன் கொடுக்குறாளான்னு. வேற நம்ம பேஜுக்கு வேற யார் தான் ப்ரொமோஷன் கொடுப்பா? நம்ம தானே பிராண்ட் அம்பாசிடர். ஒரு மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாகவுமே ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு. ஆனால் வாய்ஸ்லாம் சரியா இன்னைக்கு தாங்க எடிட் பண்ண டைம் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா எங்கள் சித்தப்பா ஃபேமிலி. சித்தப்பா, சித்தி, தம்பி மாதிரி எல்லாருக்குமே நம்ம கேக்கையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இந்த குட்டி தம்பியை பாருங்களேன், நம்ம கப் கேக் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னோட கேக்கை யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டக்குன்னு கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் அவங்க ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவருக்கு என்ன வருத்தம்னா அவருக்கு கப் கேக்கை கொடுக்கலையாமா. ஃபர்ஸ்ட் பந்திலே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.